பிள்ளைகளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பார். இருக்கிறவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இதை வாசிக்கும் போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, பணக்காரனுக்கு நிறைய தருவாராமா, இருக்கிற ஏழைக்கு இருக்கிறதை பிடுங்கிடுவாராமா. அது இல்லை அர்த்தம். கொடுக்கணும்னு மனசு. யார் யாருக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நானும் கொடுக்கணும். கடவுளுடைய பேரால் கொடுக்கணும்னா காசை நான் சொல்லலை. காசு பணம் ஒரு விஷயம்தான். இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை கொடுக்குற பிள்ளைகளை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னும் நிறைய ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆசீர்வாதங்களை அவங்களை ஆவிக்குரிய கொடைகளை கொடுப்பார். இந்த விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கையில ஒன்றும் இல்லை, என்கிட்டயே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும். அதனால தான் நம்ம வெளியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் இந்த தியானம். இந்த தியானத்தில் நம்மக்கிட்ட உயிர் இருக்குதா, உயிர் இல்லையா, நம்ம ஆத்மா உசுரோட தான் வாழுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த தியானம். அதை கண்டுபிடிச்சிருவோம். அதை எப்படி திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த வழிபாடு. இது வெறும் செய்தி மட்டுமல்ல, இந்த செய்தியோடு கூடிய திருப்பலி, ஆராதனை, இது எல்லாமே என்ன செய்ய போகுதுன்னா இன்றைக்கி உங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது. இப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த ஆக்டிவேஷன் படி, அது செயல்படுத்தினபடி நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். அப்போ இந்த தவக்காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை கொடுக்குற ஒரு காலமாக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டத்தில் ஒரு வித்தியாசம் தெரியும். இட்ஸ் ரீடைரக்டிங் மனுஷன். நம்ம இப்போ ஒரு காரில் ஏறி ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம். சப்போஸ் நமக்கு டைரக்ஷன் மாறிட்டோம். உடனே என்ன செய்கிறோம்? ஏதோ சம்திங் ராங், நம்ம எங்கேயும் தப்பாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா உடனே என்ன செய்வோம்? வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணுவோம். இந்த ரூட்டு லியோனுக்கு தான் போகுதா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க ஆமாம் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக போவோம். இல்லை என்ன இங்கே வந்தீங்க, இப்போ வரக்கூடாதுங்க, அங்கேயே கட் அடிச்சிருக்கணும், அங்கேயே நீங்கள் ரோடு டைவர்ஷன் எடுத்துருக்கணும். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல அப்படி கேட்டுட்டு திருப்பி அதே ரூட்டில் போயிடலாம். கேட்டுட்டு அப்படியே அதே ரூட்டில் போனால் அவன் யார்? அவனுக்கு என்ன முட்டா பய அப்படின்வாங்க. அவர் முட்டாள் மரியாதையாக சொன்னார். எங்கள் ஊரில் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க, சரியான முட்டா பயலாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம முட்டா பயலாக இருந்துடக்கூடாதுன்னு கடவுள் என்ன செய்கிறாரு? நம்மளோட பேசுகிறார். அதனால் கடவுள் சொல்றதை கேட்டு நம்ம மாறிக்கணும். அறிவாளியாக மாறணும்னு விரும்புகிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அறிவாளியாக மாறணும்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். முட்டா பயலாக இருக்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் என்ன முறைக்கிறாங்க, ஏமாத்திட்டே இருப்பாங்க, எடுப்பேன் சொன்னாலும் சொல்லவே கூடாது. பாருங்க, நீங்கள் தப்பாவது ஒரு அலையிலையா சொல்லியிருங்க, ஆனால் சொல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க. சொல்லாமல் இருந்தால் என்ன தெரியுமா செய்யும்? பிசாசு இந்த லியோனில் இருக்கிற எல்லா பிசாசும் இங்கே கும்மி அடிக்கும், உங்கள் பக்கத்தில் பார்த்திக்கும். அதனால தான் நம்ம நடுவில் அலையிலையா சொல்கிறோம். அல்லேலியா சொன்னால் பிசாசுக்கு பிடிக்காது. ரைசெல்லாம் பிசாசு பார்த்துருக்கீங்களா? கண்ணாடியில் பாருங்க. பிசாசு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது எப்போ கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு 666 போட்டுட்டு வரும் அப்படின்னு. எல்லாம் நம்மளை தான் பயன்படுத்துது. அது ஆண்டவரும் நம்மளை பயன்படுத்துவார், பிசாசும் நம்மளை தான் பயன்படுத்துது. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரைசெல்லாம் ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம ஆண்டவரை துதிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு வல்லமையை கொடுக்குறாரு, துதிக்கிற வல்லமையை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த பாடலை பாடுவோமா? என் கூடவே இரும் இயேசுவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. இந்த பாடலை நம்ம பாடுவோமா? என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே. கனம் மகிமை. இந்த துதி கனம் மகிமை எங்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோமோ அங்கெல்லாம் அவரால் சும்மாவே இருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் இந்த மியூசிக் போட்டாக்க டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி பிதாவை ஆக்டிவேட் பண்ணுறது,
பிதா, ஹெவன்லி ஃபாதர், அவரை ஆக்டிவேட் பண்ணுற ஒரே ஒரு மந்திர செயல் என்னன்னா துதி தான். நீங்கள் துதிச்சிங்கன்னா போதும், அவர் உடனே ஆக்டிவேட் ஆகிடுவார். அவர் டான்ஸ் ஆடுவார்னு சொல்லலை, அவர் என்ன செய்யணும், யார் நம்மளை துதிக்கிறான்னு சொல்லி உடனே பார்த்து அவங்களுக்கு என்ன செய்வார், தன் ஆவியை அனுப்புவார். அந்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது தான் நம்ம என்ன செய்வோம், அந்த ஆவிக்குரிய நிலையில் செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்மக்கிட்ட 3 பார்ட் இருக்குதுங்க. உடம்பு நீங்கள் பார்க்குறீங்க, உடம்பு நம்ம உணர்றோம், அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் எல்லாமே. இந்த உடம்புக்குள்ள இன்னும் 2 காம்பனண்ட் இருக்குது. அது என்னன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு நடுவில் இருக்கிற உயிர், ஆவி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடல், உள்ளம், ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த உடலும் ஆன்மாவும் ஒரு கருப்பொருள். இது உணரக்கூடிய ஒரு கருப்பொருள். உணர முடியாதபடி இருக்கிற உணர முடியும், ஆனால் நம்மளால் இந்த மாதிரி ஃபீலிங் இல்லாத, இந்த மாதிரி தொடக்கூடிய உணர்வு இல்லாத நிலையில் இருக்கிற ஆன்மா, அதுவும் உண்மை. தட்ஸ் ஸோ ரியல். உங்ககிட்ட ஆன்மா இருக்கா? இருக்குதுன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ நான் இங்கேருந்து உங்கள் கூட்டத்தில் உட்காந்துக்கிற உங்களை திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னம்மா இப்படி உட்காந்துக்க, ஆளை மூஞ்சிப்பார் அப்படின்னு நான் திட்டுறேன். இல்லை ஒரு ஃபாதர் வந்து உங்களை திட்டுறாங்க, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே சில நேரம் கண்ணில் தண்ணி வந்துடுது இல்லைங்களா? பிள்ளைங்களெல்லாம் இங்கேருந்து திட்டினா போதும், 2 வார்த்தையை தூக்கி போட்டால் போதும். அப்போது நம்ம போய் அடிக்கலை, நம்மளோட உடம்பை காயப்படுத்தலை, வார்த்தையை தூக்கி போட்டோம். எது காயப்பட்டுச்சு? உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று காயப்படுது. அதுதான் ஆன்மா, அதுதான் உயிர், அது கழிக்குது. அதனால தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு செத்து போனோனையும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த கேமே இருக்குது. அந்த உயிருக்கு வலி இருக்கு. அதனால தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம், இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொண்டு, அது தெரியாமல் நம்ம அறியாமையின் இருளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். அதனால் அதைத்தான் ஆண்டவர் நம்ம உணர்த்த விரும்புகிறாரு. இந்த பர்றாடே இது 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், இது முடிஞ்ச உடனேயும் ஆரம்பிக்க போது பாரு, அதுதான் உனக்கு வாழ்க்கையே. அந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையை நீ என்ன செய், நான் சொல்லும்படி செய், நான் சொல்ற வழி நடத்துறபடி நீ வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இது புரியாம தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மெஜாரிட்டி எல்லாரும் அப்படி ஓடுறாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம், கடவுள் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் பார்த்தும் புரிஞ்சும் கேட்டும் நம்மளால புரியாதவங்களை, அதான் காதிருந்து கேட்க முடியாத, காதிருந்தும் நீங்கள் என்ன செய்றீங்க, செவிடர்களா, கண்ணிருந்தும் குருடர்களா இருக்கிறீங்க அப்படின்னு இயேசுசாமி சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யறோம், எதுக்காக இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுது, இதை புரிஞ்சு நம்ம மாற்றிக்கொள்ளணும். அப்போ நம்மளுடைய இந்த ஆன்மா பாருங்களேன், இந்த உடம்பு நம்ம கேர் எடுத்துக்கிறோம், அந்த ஆன்மாங்கிறது உயிரோடு இருக்குதா, அதை என்னால் பார்க்க முடியுதா, உணர முடியுதா? இந்த 2க்கும் நடுவில் இருக்கிற ஆவி தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ஆவி நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வில்லில் போடுற அம்பு மாதிரி, வில்லில் அம்பை போட்டு என்ன செய்வார், அந்த ஆர்ச்சரி எடுக்கிறவர், அந்த அம்பு எய்கிறவர் என்ன செய்வார், வில்லில் அம்பை வச்சுட்டு அப்படி விட்டா போயிடுமா? என்ன செய்யணும், அப்படி இழுக்கணும். இதுதான் இங்கே நடக்குது. இந்த ஆத்மாங்கிற இந்த ஆவி என்ன செய்யுது, நம்மளோட ஆன்மாவோட சேரணும். இது ஆன்மாவோட இணைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல விஷயத்தெல்லாம் டார்கெட் பண்ணுவீங்க. கடவுள் காரியத்தில் நீதியானது எது, உண்மையானது, இதெல்லாம் புரியும் உங்களுக்கு. இது ஆவியானவரை துதிக்கும் போது, நம்ம கடவுளை துதிக்கும் போது அவர் எதை பலப்படுத்துகிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை பலப்படுத்துகிறார். அந்த ஆவியானவருக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன பலப்படுத்துகிறார், நம்முடைய உள்ள இருக்கிற ஆவியை பலப்படுத்துவார். அப்போ நம்மளுடைய ஆவிக்கும் கடவுள் கொடுக்குற ஆவிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஆவி பலப்படும் போது இது ஆத்மாவோட போய் சேர்ந்துக்கும். அதுதான் நம்ம அம்பு இழுத்து பிடிக்கிறது போல. அது கொஞ்ச நாள் என்ன செய்யும், நம்மளுடைய உலக ஓட்டத்தில் அப்படியே சோர்ந்து அது ஆவி இழந்துடும், அந்த பலத்தை இழந்துடும். உடனே என்ன செய்யுது, உடையாந்து மெதுவாக உடம்போடு சேர்ந்துக்கும். அப்போ தான் உடம்பின்படி, உடலின் இச்சைகளின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போங்க, நீங்கள் வீட்டுக்கு கோயிலுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, துதிங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு வேடிக்கையான ஒரு செயல் அல்ல. இல்லாட்டா எல்லாரும் உலகத்தில் எப்படியா ஓடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டா இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு தியானம் பண்ணணும்? அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய ஓட்டத்தை கடவுள் நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார். அந்த ஆவிக்குரிய செயல்பாடுலாம் என்னங்கிறத புரிய வைக்க விரும்புகிறாரு. அது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கடவுளை முதல்ல துதிக்க கற்றுக்கணும்.
அதுக்கு தான் இந்த துதி கன மகிமை நமக்கு கொடுக்கப்படுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை நம்ம முழுசா பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த பாடலை வந்து ஏதோ 4 பேர் பாடுவாங்க அப்படின்ட்டு நான் நின்னேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்க, சாப்பாடு சட்டியாக இருக்குது. இந்த சட்டியில் இருக்கிற சாப்பாடு என்ன செய்யணும், எடுத்து நம்ம தட்டில் போட்டு நம்ம சாப்பிடணும். அப்போ தான் எனக்கு அது பலன் கொடுக்கும். வெறும் சட்டிலே இருந்துச்சுன்னா எனக்கு அது சக்தி கொடுக்குமா? அதே மாதிரி தான் ஆவியானவருடைய செயல்பாடு எல்லா பக்கமும் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எடுக்கும்போது தான், when you imbibe into yourself, அப்போ அதை எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் துதிக்கிற போது தான். அப்போ நீங்கள் துதிக்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் கிடைப்பார், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எப்படி வெறுமையாக வரீங்களோ அதே போல் வெறுமையாக போவீங்க. நம்மளுடைய திருப்பலியிலெல்லாம் அதுதான் நடந்துருக்கு. இப்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, வந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க, கோயிலை பார்ப்பாங்க. கோயிலில் ஒரு 2 ஃபேனை போட்டால் நல்லாயிருக்கும், லைட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ கூட கொஞ்சம் பேர் நினச்சிட்டே இருப்பீங்க, இந்த ஆல்புடி சாமி டிவியில் வெளியா தெரியலாம் வரும்போது ஒரு மாதிரியாக இருக்கணும், இப்போ நல்லா பழிச்சுட்டு இருக்கிறானே, பவுடர் போட்டு வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். தப்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வெளியில நினைச்சிருக்கலாம், வெளியே நினைச்சிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து யாருன்னு நினைக்கணும், இங்கே வந்து யாரும் நினைக்கணும், ஆண்டவர் தான் நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நடுநடுவில் பிரைஸ் தி லார்ட் சொல்றது, அல்லேலூயா சொல்றது. பிசாசு உங்களை இங்கே உட்கார வச்சிருப்பான், உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் ஆன்மா எங்கே போயிடும், வீட்டாண்ட போயிடும். ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவான் பிசாசு, வீட்டை பூட்டுனியே, பூட்டை இழுத்து பார்த்தியான்னு கேட்பான். ஐயோ, அன்னைக்கும் பூட்டின மாதிரி பூட்டாம வந்துட்டேன், இன்னைக்கு பூட்டினா பூட்டுனதான். இப்போ மனசு எங்கே நிற்கும், பூட்டாண்ட நிற்கும். பூட்டாண்ட இருக்கிற பூட்டு பக்கத்தில் நிற்கணும். இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவான், பாலை காய்ச்சினியே தட்டை போட்டு மூடுனியான்னு சொல்லுவான். அவ்வளோதான். மனசு எங்கே நிற்கும், அந்த அடுப்பு பக்கத்துலேயே நிற்கும். தட்டை எடுத்தோம், தட்டை எடுத்து அதை பச்சையில் வச்சேன், தட்டை வச்சு மூட்டுனான்னு தெரியலையே. இங்கே முக்கியமான விஷயம்லாம் போய்கிட்டே இருக்கும். பிசாசு உங்களை எஸ்கேப் பண்ணிடுவான். விதை விதைக்காதபடி பார்த்துக்கொள்வான். வார்த்தைங்கிற விதை விழுந்தால் தானே விதை விளையும். மண்ணில் விதையே விளையலைன்னா எப்படி விளையும்? அப்போ விதை விதைக்காதபடி அவன் பார்த்துக்கிறான். நிறைய பூசைகள் அதான் நடந்துகிட்டு இருக்கு. கோயிலுக்கு வந்துடுவாங்க, நல்லா ஃபுல் மேக்கப், நல்லா டெக்கரேஷனோடு வராங்க, மகிழ்ச்சி தான். ஆனால் ரிசீவிங் இல்லை. அப்போ வெளியில் போனோன்னு என்ன பண்ணுவாங்க, நானும் 10 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன், என்ன அந்த ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் அதுக்கு என்ன கொடுத்தாரு. வீட்டில் பாருங்கள், எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரே பிரச்சனை, குடி, பிள்ளைங்க பாருங்கள் எல்லாம் உதாரியாக சுற்றின்னு இருக்குது, கோயிலுக்கு வான்றீங்க, வந்து என்ன பிரயோஜனம் எனக்கு? கடவுளால் செய்ய முடியாமல் இல்லை, அவர் எல்லாம் வல்லவர். வாங்குகிற பாத்திரம் ஓட்டையாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தான் அந்த பாத்திரம் ஓட்டையாக வச்சுக்கிட்டு கடவுளை எப்படி நீ குறை சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் கடவுளை துதிக்கிறதுக்கு மறுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த வார்த்தையெல்லாம் வரதில்லை வாயில், அல்லேலூயா, அது நம்ம வார்த்தை கிடையாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க. நம்ம இது யாரும் நம்ம பூசையில் பாடுறோமே, அல்லேலூயா பாடுறோமே, நம்ம தானே முதலேருந்து பாடிக்கிட்டு இருந்தோம். பூசைனா நேற்று ஆரம்பிச்சதா, இல்லை நேற்று தான் அல்லேலூயாவை இன்சர்ட் பண்ணாரா சிறில் ஃபாதரு? நாளையிலேருந்து அல்லேலூயா பாடுவோம் பூசைக்கு நடுவில் சொன்னாரா? யார் சொன்னா? அல்லேலூயா பாடுறீங்கல்ல, பூசையில் பாடுறீங்களா? ஒரு மாதா கோயிலில், எங்களுடைய திருச்சியில் வந்து மலைமாதா கோயில் ஒரு இடம் இருக்குது, கேள்நூர் பக்கத்தில். அங்கே ஒரு ப்ரேயர் ஒன்று நடந்துச்சு திருவிழா சமயத்தில். ஃபாதர் சொன்னார், 1 மணி நேரம் நீங்கள் நடத்துங்க, ப்ரேயர் நடத்துங்க. நான் எல்லாரையும் நின்று துதிக்க வச்சேன். துதிச்சு பார்த்தா வானம் மூடிக்கிட்டு இருந்துச்சு, வானம் அப்படியே மழை வர மாதிரி. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 1 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, 1 மணி நேரம் வரைக்கும் அசரக்கூடாது, அப்படியே நீங்கள் பிடிச்சி வைங்க அப்படின்னு. ஏன் ஜெப நேரத்துக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பூசை, அது ஃபாதருடைய நேரம்.
பங்கு சாப்பிட்டாரு. அது அவர் தான் ஜெபம் பண்ணணும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் ஜெபம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இறங்கிட்டேன். பூசை ஆரம்பிச்சு பிதாசன் போட்டு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, மழை சோன்னு ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக அந்த சாமியார் ஜெபிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். சோன்னு மழை பெஞ்சிச்சு. எல்லோரும் அந்த மக்கள், அது பொது இடம், கோயில் சின்ன கோயில், எல்லாம் தூக்கிக்கிட்டு புதுசெல்லாம் தூக்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு அம்மா வந்து என்னை எப்படி முறைச்சி பார்த்துச்சு, எதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்க்குது அப்படின்னு. நான் சிரிச்சு பார்த்தேன், அது சிரிக்கலை. என்னம்மா பிரச்சனை, இந்த முறை முறைக்கிறீ என்ன அப்படின்னு கேட்டேன். எல்லாம் இந்த தூக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் கூட்டத்தில், அந்த நேரம் நடக்கிறது சம்பாஷணை. அப்போ அப்போ அந்த அம்மா சொல்லுது, மாதா கோயிலில் வந்து யாராவது அல்லேலுயா அல்லேலுயான்னு வாங்கிடா, இந்த மாதிரி ஊற்றுதாதான். ஒரு சந்தோஷம், நம்ம சொல்ல அல்லேலியாவில் தான் வானமே திறந்துருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் வருத்தம், அல்லேலியா மாதா கோயிலில் சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னான்னு தெரியும். ரைசெல்லாம் ஜோன் ஆஃப் ஆர்க் கோயிலில் அல்லேலியா சொல்லலாமா? சரி, ஜோன் ஆஃப் ஆர்க்கோடைய சர்ச்சில் தானே நம்ம இருக்கிறோம். இவங்க மாதாவா? இல்லை, இப்போ நிறைய பேருக்கு எந்த லேடியாக இருந்தாலும் மாதா தான். ஒன்றும் புரியலன்னா மாதா கோயில். ஆமாம், இவங்க புனிதை இல்லைங்களா? அப்போ பாருங்க, நமக்குள்ள அதை சொல்லக்கூடாதுங்கிற உணர்வு. அதான் நான் சொன்னேன், பேய் பிடிச்சிருக்கிறவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ உங்கள்கிட்ட பேய் இருக்குதா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களால் முடியும். எப்படி முடியும்? இந்த வார்த்தை வரலன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம உள்ள எவனோ ஒருத்தன் பார்க்கலாம். கடவுளை புகழ வாய் வரல அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ளே வேறொரு சக்தி நம்மளை இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்குது. அது உங்களுக்கு மன வேற்றுமை கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் நாம எப்படி சொல்கிறது, எவ்வளோக்கும் கை எப்படி நான் தூக்குவேன். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே, அவங்க பாஸ் சொல்கிறாரு ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்றாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வேறு வழியே இல்லை. ஒய் பாஸ், ஐ டெல் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், யூ ஹவ் டு ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், நோ அதர் கோ, பிகாஸ் ஹீ இஸ் யுவர் பாஸ். அப்போ எல்லாமே நம்ம செய்கிறோமே, காசுக்காக, வயிற்றுக்காக, பிழப்புக்காக. இன்றைக்கி ரோட்டில் சட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க, இங்கே நிப்பாட்டுனா நிப்பாட்டணும். ஏன் நிப்பாட்டணும் நான் கேட்பீங்களா? சீட்டு விழுந்துடும், இந்தா பே பண்ணு ஃபைனு, நெல்லுனா நெல், அவ்வளோதான். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நிற்கிறோம். அப்போ எப்படி கடவுள் நம்மளை நிரப்ப முடியும்? அதனால தான் நம்ம சொல்கிறோம், பிள்ளைகளை நீங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக மாறினீங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யூ வில் பி ஃபில்டு பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் எல்லாம் எல்லாம் எதிர்ச்சிருப்போமா? இப்போ அந்த ஃபில்லிங்க்கு தான் நம்ம போகிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாடலை நம்ம